Pioneers with 23 years experience. School of Allied Health Sciences, VMRF DU, WIMS Hospital Campus, Salem, Puducherry and Chennai. கட்சி பாகுபாடின்றி நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதாக முதலமைச்சர் சட்டப்பேரவையில் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். முன்னதாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் உரையாற்றியதை பார்க்கலாம். ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் 10 பணிகளை வழங்கிட வேண்டும். அதையொட்டி அதை அரசு நிறைவேற்றி தரக்கூடிய அந்த சூழ்நிலையில் தான் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இங்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் நல்ல விளக்கம் தந்திருக்கிறார்கள். இருந்தாலும் எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் மாற்றுப்பணி தந்தாலும் அதுவும் சாத்தியமில்லை என்று பதில் வருகிறது என்று சொல்லுகிறார். உண்மைதான், நான் மறுக்கவில்லை. இந்த திட்டத்தை பொறுத்தவரையில் 2 மாதத்திற்கு ஒரு முறை நாங்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். முதலமைச்சரை நானே அதை தலைமை தாங்கி ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன். எனவே கட்சி பாகுபாடு என்று இன்னும் கூட சொல்லணும்னா ஒரு 6 மாதத்திற்கு முன்பு எதிர்க்கட்சியை சார்ந்த முன்னாள் அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் அவர்கள் எதுவுமே தரல, இந்த திட்டத்தை நிறைவேற்றி தாருங்கள் என்று அவரும் தரல. நாங்கள் மீண்டும் மீண்டும் கேட்டு அதற்கு பிறகு அவர் தந்தார். எனவே கட்சி பாகுபாடு நிறைவேற்றப்படுகிறது. எனவே சாத்தியம் இல்லை என்று வருகிறது. அந்த திட்டமும் சாத்தியம் இல்லாத நேரத்தில் தான் அப்படி வருவதில் வருகிறது. எனவே அந்த நிதிக்கு உட்பட்டு சாத்தியப்படக்கூடிய திட்டங்களை தான் நிறைவேற்ற முடியும் என்ற நிலையில தான் இந்த பணியை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். மற்ற பணிகள் எல்லாம் அந்தந்த துறைகள் சார்பில் நிறைவேற்றும். பள்ளிக்கூட கட்டிடத்தை பற்றி சொன்னார்கள் எதிர்க்கட்சி தலைவர்கள். அது அந்த துறையின் சார்பில் நிறைவேற்றப்படுகிறது. எனவே அதில் போய் இந்த திட்டத்தை போய் சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. எனவே அந்த அடிப்படையில் தான் இதெல்லாம் நிறைவேற்றப்படுகிறது. வரை எந்த கட்சி பாகுபாடு நிறைவேற்றப்படுகிறது என்பதை மீண்டும் இந்த அவைக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த பணிகளும் முடுக்கிவிடப்பட்டிருக்கின்றன. எப்படி கோவையிலே தந்தை பெரியார், சென்னையிலே பேரறிஞர் அண்ணா, மதுரையிலே முத்தமிழர் கலைஞர் ஆகியோர் பெயரில் தாங்கி நூலகங்கள் நிறுவப்பட்டிருக்கிறதோ, அதைத் தொடர்ந்து திருச்சியில் அமையவிருக்கும் நூலகத்திற்கு பெருந்தலைவர் காமராஜருடைய பெயரை சூட்டுவது பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். எனவே தமிழ்நாட்டில் கிராமங்கள் தோறும் பள்ளிகளை தொடங்கி மதிய உணவு அளித்து லட்சக்கணக்கான குடும்பங்களின் கல்விக் கணக்குகளை திறந்து தமிழ்நாட்டின் கல்வி புரட்சிக்கும் எதிர்கால வளர்ச்சிக்கும் வித்திட்ட பெருந்தலைவர் காமராஜர் பெயரை சூட்டுவது பொருத்தமாக இருக்கும் என்று கருதி திருச்சியிலே கட்டப்பட்டு வரும் நூலகத்திற்கு பெயர் சூட்டுவதற்கான அரசாணையை மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மூலமாக வெளியிட வேண்டும் என்று முதலமைச்சர் முறையில் நான் கேட்டு அமைகிறேன். மாண்பு உறுப்பினர் அன்பழகன். மாண்புமிகு திருச்சி நூலகத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டப்படும். கட்சி பாகுபாடின்றி நலத்திட்ட உதவிகள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன என்பது போன்ற பல்வேறு விஷயங்களை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். கோவையிலும் விரைவில் நூலகம் அமைக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் திருச்சியில் அமைக்கப்படும் நூலகத்திற்கு காமராஜரின் பெயர் சூட்டப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டு பேசியுள்ளார். Pioneers with 23 years experience. School of Allied Health Sciences, VMRF DU, WIMS Hospital Campus, Salem, Puducherry and Chennai.